அவர் பேரு RN ரவி கிடையாது, RSS ரவி, சங்கி ரவி. கீழே படுத்திருக்கிறது யாரும் தெரியுதா? முட்டி போட்டிருக்கு யாரும் தெரியுதா? இது செல்லா காசுதான். ஜூன் 4க்கு மேல பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். ஒரே கல்லு, அதையும் புடிங்கிட்டு வந்துட்டேன். வச்சிருக்கேன். என்ன ஒரு அருமையான புகைப்படம். கீழே படுத்திருக்கிறது யாரும் தெரியுதா? முட்டி போட்டிருக்கு யாரும் தெரியுதா? தெரியுதாம்மா யாருன்னு? கீழே படுத்துக்கிறது யாருமா? ஒரு பாதம் தாங்கி பழனிசாமி. கீழே என்ன பண்ணிட்டு இருக்காரு? செல்ற தேடிட்டு இருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் இல்லம்மா, இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட, வெக்கம் கெட்ட, மானம் கெட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சரை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இத பெருமையா வேற சொல்றாரு. இப்போ இத பெருமையா பேசுறாரு. ஆமா, என்னப்போ நான் வந்து தவழ்ந்து தான் போனேன். அந்த அம்மா என்ன 3வது மனுஷியா? நான் தவழ்ந்து போனேன். அந்த அம்மா அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. டேபிள் வழியா தான் போக முடிஞ்சது. இப்படிப்பட்ட முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இந்தியாவுக்கே வெக்கக்கேடு, தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு சாபக்கேடுனா இந்த பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான். இப்படி முதலமைச்சர் ஆயிட்டு நம்முடைய கழக தலைவர் என்னன்னாரு? மக்களை சந்திச்சு, மக்களுடைய ஆதரவு பெற்று, மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்கள் முதலமைச்சரா உட்கார வச்சாங்க. அப்போ 2021 என்ன நிலவரம் உங்களுக்கு தெரியும். கோவிட் 2வது பேரலை, பெருந்தொற்று. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் ஏதாவது பண்ணாரா? ஏதாவது செஞ்சாரா? வந்து பார்த்தாரா? 10 நாளைக்கு ஒரு வாட்டி டிவியில் மட்டும் வந்து பேசுவாரு. வேற கெட்டப்ல வந்து பேசுவாரு. முதல்ல என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வராதீங்க, வீட்டுக்கு சீல் வச்சிருங்க, வீட்டுக்குள்ள யாரையும் விடாதீங்க சொன்னாரா இல்லையா? எல்லா கடையும் இழுத்து மூடுங்க, யாரும் வேலைக்கு போக முடியாது சொன்னாரா இல்லையா? ஒன்னே ஒண்ணு சொன்னாரு. ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எல்லாரும் வெளில வந்து விளக்கம் பிடிங்க, எல்லாரும் வெளில வந்து விளக்கு பிடிங்க, எல்லாரும் கையில ஒரு மணி வச்சுக்கோங்க, தட்டு வச்சுக்கோங்க, ஒலி எழுப்புங்க. அப்படி நீங்க ஒலி எழுப்புனீங்கன்னா, அப்படி நீங்க விளக்கு பிடிச்சீங்கன்னா அதை பார்த்து கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிடும்னு சொன்னார். இதுதான் திரு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் கோவிட் வைரஸுக்கு எதிர்த்து செஞ்சது. நாம ஊசி கேட்டோமா? ஊசியும் கொடுக்கல. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நம்முடைய மறைந்த நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் ஊசி போட்டுக்கிட்டார். விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு ஊசி போட்டுக்கிட்டு 2வது நாள் இறந்துட்டார். ஆனா அவர் அதனால இறக்கல, அவருக்கு வேற சில மருத்துவ பிரச்சனைகள் இருந்தது. அவர் இறந்ததுனால அனைத்து மக்களும், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா மக்களும், ஏன்னா அவர் இந்தியா முழுக்க புகழ்பெற்ற நடிகர், எல்லாரும் பயந்துட்டாங்க. ஊசி போட்டா இறந்துருவோம், அதுக்கு 10 நாள் நம்ம கோவிடோட இருந்துருவோம் அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டிலேயே ஒரு முதலமைச்சர், இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் முதல்ல அந்த கோவேக்சின் ஊசியை போட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த கோவிட் தப்பிக்கணும்னா ஊசி போட்டா மட்டும்தான் தப்பிக்க முடியும்னு ஊசி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல மருத்துவமனைக்கு போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு அந்த கோவிட் வார்டுக்குள்ள போய் அவங்களுக்கு எல்லாம் தரமான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு இந்தியாவிலேயே ஒரு தைரியமான முதலமைச்சர் ஆய்வு செஞ்சார்னா அது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். அவருக்கு அந்த பெருமை. ஆனா உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு, அது சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொரு பெருமை இருக்கு. இந்தியா முழுக்க ஊசி போட பயந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமான ஊசி போட்டு, ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே விழிப்புணர்வை ஏற்படுத்தினது தமிழ்நாட்டு மக்களாக நீங்க தான். அந்த பெருமை உங்களுக்கு தான். அப்போதான் நம்ம ஆட்சி அமைச்சோம். கடும் நிதி நெருக்கடி. தலைவர் வந்து நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருந்தாரு. அதிமுக என்ன சொல்லிச்சு? எதையுமே செய்ய மாட்டாங்க, சும்மா ஏமாத்துறாங்கன்னு. ஆனா முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து முதல் 5 கையெழுத்து போட்டார். விவசாய கடன் ரத்து. 2வது கையெழுத்து என்ன போட்டாரு? மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாமா? பயன்படுத்துறீங்களா இல்லையா? இப்ப தமிழ்நாடு முழுக்க இப்ப நான் வரும்போது பார்த்தா எல்லா இடத்துலயும் பிங்க் பஸ் தான். அந்த பிங்க் பஸ் ஃபுல்லா மகளிரும் குழந்தைங்களும் மாற்றுத்திறனாளிகள் தான். இப்போ அந்த பிங்க் பஸ் இருக்குல்ல, அது யாரும் பிங்க் பஸ்னே கூப்பிடுறது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க.
நம்ம ஆண்கள் மகளிர் கிட்ட கத்துக்கணும். அதாவது ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துதுன்னா அதை எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு அதிகமா பயன்படுத்தணும்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா என்ன புள்ளி வர கணக்கு இருக்கு. நான் நகைச்சுவைக்காக சொல்ல உங்களை கிண்டல் பண்ணல. இது வரைக்கும் இந்த 3 வருஷத்துல இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து பஸ் இருக்குல்ல, நம்முடைய முதல்வர் பேர்ல இருக்குல்ல, ஸ்டாலின் பஸ் இருக்குல்ல, அதுல எத்தனை பயணங்கள் நீங்க மேற்கொண்டிருக்கீங்க தெரியுமா? 460 கோடி பயணங்கள் 3 வருஷத்துல மட்டும். மகளிர் புள்ளி விவர கணக்கோட சொல்றேன். எல்லாம் நீங்க போட்ட மாலைதான். மாலையும் போட்டு புழுவும் இருக்குன்னா பூவால வரவேற்கணும், பூ தூக்கி வரவேற்கணும். பூவால அடிச்சா அப்புறம் 460 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்கம்மா. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி, மகளிரோட வெற்றி, இந்த ஆட்சியோட வெற்றி. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. தலைவர் சொல்றாரு திராவிட மாடல் ஆட்சின்னா என்னன்னு. இப்ப இந்த பிங்க் பஸ் திட்டம் இருக்குல்ல, மகளிருக்கு கட்டணம் இல்ல பயண திட்டம், இதை கர்நாடக மாநிலத்தில் அமல்படுத்தி இருக்கிறாங்க. நாம அமல்படுத்தி மிகப்பெரிய வெற்றின்னு கர்நாடக மாநிலத்தில் இப்ப அமல்படுத்திட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், புதுமை பெண் அப்படிங்கிற திட்டம். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்கள் கல்லூரிக்கு போகணும், பள்ளிக்கூடத்தில் படிச்சா பத்தாது, கல்லூரிக்கு போகணும்னு ஒவ்வொரு மகளிரும் கல்லூரிக்கு போனா, அரசு பள்ளியில படிச்சு தனியார் கல்லூரியோ இல்ல அரசு கல்லூரிக்கோ போய் படிச்சா மாசம் 1000 ரூபாய் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப தலைவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ புள்ளி விவர கணக்கு என்ன சொல்லுது, ஆண்களை விட பெண்கள் அதிகமா கல்லூரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் ஒரு சர்வே எடுத்தாங்கம்மா, இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களும் ஒரு சர்வே எடுத்தாங்க. கல்லூரிக்கு போறாங்கல்ல, கல்லூரிக்கு போற பெண்கள் இருக்காங்கல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் சர்வேல எவ்வளவு சதவீதம் தெரியுமா? ஒட்டுமொத்த இந்தியாவில் கல்லூரிக்கு போற பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 27%. ஆனா தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்க கல்லூரிக்கு போற பெண்களுடைய சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 54%. இது யாருடைய வெற்றி? நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றி. இப்ப அதே மாதிரி தலைவர் ஆண்கள் மாணவர்களும் உயர்கல்வி படிக்கணும்னா, காலேஜ் போய் சேரணும்னா, அரசு பள்ளியில படிச்சு காலேஜ் போனா அவங்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்காரு. இதுக்கு தனியா 360 கோடி ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மேல அறிவிச்சிருக்கிறார். இதற்கெல்லாம் இன்னொரு திட்டம். நம்ம பகல்ல சீக்கிரம் எந்திரிச்சு போற பெற்றோர்கள் இருக்காங்க, வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க. காலைல 6 மணி 7 மணிக்குள்ள எந்திரிச்சு போறோம். அப்ப குழந்தைக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்கும் சாப்பாடு ஊட்டுறதுக்கும் நேரம் இருக்காது. அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, நீ கிளம்பி ஸ்கூலுக்கு போ, பாத்துக்கலாம், மத்தியானம் மதிய சாப்பாடு சாப்பிட்டுக்கோன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா அவங்க வேலைக்கு போய் குழந்தைய பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ அவனை வெறும் வயதில் அனுப்பிச்சோமே, சாப்பிட்டானா, மயக்கம் போட்டு தூங்கிட்டானா, கல்லூரி பள்ளிக்கூடத்துக்கு போய் தூங்கிட்டானா, படிச்சானா அப்படின்னு அந்த கவலையில இருப்பாங்க. அதை போக்குறதுக்கு தலைவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதற்கு பெயர் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இப்ப அனைத்து பெற்றோர்களும் வாழ்த்தி அனுப்புறாங்க, தைரியமா அனுப்புறாங்க. என் பையனை பார்த்துக்க, என் குழந்தைய பார்த்துக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. என் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனான்னா அவனுக்கு சாப்பாடு போட்டு கல்வி கற்றுக் கொடுத்துக்கிறதுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திட்டம் இருக்கு அப்படின்னு. இதை இப்ப கர்நாடகா மாநிலம், தெலுங்கானா மாநிலம் மட்டும் இல்லாம இன்னைக்கு தொலைக்காட்சியில வந்திருக்கு, நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, கனடா நாட்டு பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கனடா நாட்டில் நம்மளுடைய திட்டத்தை, முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அங்க கனடா நாட்டில் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. 7 லட்சம் பேருக்கா? நான் போனதுக்கு அப்புறம் நீ ஒரு 10 நிமிஷம் பிரச்சாரம் பண்ணு. இப்படி இதுதான் திராவிட மாடல் அரசு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்திற்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இதற்கெல்லாம் மேல ஒரு திட்டம், இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,16,00,000 மகளிருக்கு செப்டம்பர் மாசத்திலிருந்து இப்ப வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. மகளிர் கையை தூக்குங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த திட்டம் வந்திருக்கு? கிட்டத்தட்ட 70% வந்திருக்கு. எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. சில பேருக்கு வரல, உங்க குறை எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? எனக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வரல, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு வரல அப்படின்னு சில குறைகள் இருக்கு. ஏமா இது விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். இதுல ஏற்கனவே 1,18,00,000 பேருக்கு கொடுத்தாச்சு.
இதை வெரிஃபிகேஷன் பண்ணி சரி பார்த்து இன்னும் ஒரு 6-7 மாதங்கள்ல கண்டிப்பாக அந்த 1,60,00,000 தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பா முதலமைச்சர் கொடுப்பாரு. 1,18,00,000 பேருக்கு கொடுக்க மனசு வச்ச முதலமைச்சருக்கு இன்னொரு 40 லட்சம் பேருக்கு கொடுக்க மனசு வராதா? கண்டிப்பா கொடுப்பாரு. நம்பிக்கை இருக்கா? நிச்சயம் கொடுப்பார். இதெல்லாம் நம்முடைய திட்டங்கள், நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்ற வாக்குறுதிகள். நான் இப்ப கேட்கணுமா, ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 வருஷமா இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கார். ஏதாவது செஞ்சாரா? வந்து பார்த்தாரா? சென்ற டிசம்பர் மாதம் அதிகமா பாதிக்கப்பட்டது தென்சென்னை, சென்னை, குறிப்பா வேளச்சேரி, சென்னை, காஞ்சிபுரம், அதே மாதிரி திருவள்ளூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு. நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் கொடுத்தார். இதுவரைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு நம்ம கேட்ட பணத்துல ஒரு பைசா கூட கொடுக்கலாமா? ஒரு பைசா கூட கொடுக்கல. அதுவும் இன்னும் சொல்ல போனா ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா நம்முடைய அரசு இழப்பீடு தொகை வெள்ளத்திற்கு 6,000 ரூபாய் கொடுத்தோமா, அப்புறம் கலைஞர் மகளிர் தொகை ஒரு 1,000 ரூபாய் கொடுத்தோமா, அப்புறம் பொங்கல் பரிசு தொகை 1,000 ரூபாய் கொடுத்தோமா, இப்படி ஒரே மாசத்துல 8,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்த ஒரே ஆட்சி நம்முடைய தலைவருடைய ஆட்சி தான், திராவிட மாடல் அரசு தான். இது வரைக்கும் ஒன்றிய அரசிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், இழப்பீடு தொகை கொடுங்க, மிக்ஸாம் புயலுக்கு கொடுங்க அப்படின்னு. இது வரைக்கும் வாயை திறக்கல, ஒரு பைசா கூட கொடுக்கல. அதனாலதான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு நான் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன். இனிமே நீங்க யாரும் அவர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்க இதை சொல்லி கூப்பிட்டாதான் அவருக்கு உரைக்கும். சொல்லுங்க, பேர் என்ன? ஒன்றிய பிரதமர் பேர் என்ன? பேர் என்னமா? திரு 29 பைசா. ஒன்றிய பிரதமரோட பேரு மிஸ்டர் 29 பைசா. ஏன்னு சொல்லிடுறேன், அதுக்கு ஒரு பேர் காரணம் வச்சிருக்கேன். இது செல்லா காசுதான். ஜூன் 4க்கு மேல ஏன் காரணம் சொல்லிடுறேன். நாம ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். நாம இங்கிருந்து கட்டுற 1 ரூபாய்க்கு நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா தராரு ஒன்றிய அரசு? வெறும் 29 பைசா. ஆனா பாஜக ஆளுகின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் நம்முடைய காசை தூக்கி வாரி வாரி கொடுக்கறாங்க. பிச்சைக்காரனுக்கு போது கூட கொஞ்சம் அதிகமா போடுவாங்க. அவங்களுக்கு தப்பா பேசுறானா? இருந்தாலும் இந்த ஒன்றிய அரசு இவங்க இந்த கடைசி 10 வருஷத்துல இந்த அடிமைகளா வச்சுக்கிட்டு அவங்க மேல சிபிஐ, இடி, ஐடி கேஸ்ன்னு எல்லாத்தையும் போட்டு இப்போ அவங்க எப்படி அடிமையா வச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி நம்மளையும், நம்ம அமைச்சர்களையும், திமுக காரனையும் அடிமையா வச்சுக்கணும்னு முயற்சிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்க நம்ம? பயப்படுவோமா? மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடியோட டாடி வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க எதையும் எதற்கும் தயாரா இருக்கோம். எங்களுக்கு தேவை சுயமரியாதை. எங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்தா நாங்க மரியாதை கொடுப்போம். நாங்க எங்களுக்கு கேட்கறது சமதர்மம். நாங்க கேட்கறது எய்ம்ஸ் மருத்துவமனை. நாங்க கேட்கறது நீட் தேர்வு ரத்து. நாங்க கேட்கறது சிஏஏ எங்களுக்கு தேவையில்லை. சிஏஜி ரிப்போர்ட் என்னாச்சு? 7,5 லட்சம் கோடி ரூபாய்க்கு உங்க பதில் என்ன? சிஏஜி ரிப்போர்ட்டுமா 7,5 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு செய்த பணம் செலவுக்கு கணக்கு இல்லை. 7,5 லட்சம் கோடி எங்க போச்சுன்னே தெரியல. அதாவது 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா செலவு செஞ்சிருக்கு? 250 கோடி. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி. அதே மாதிரி 88,000 ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம். உங்களுக்கு தெரியும், கலைஞர் காப்பீடு திட்டம் இருக்குல்ல, இன்சூரன்ஸ். அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டத்துல இறந்து போன 88,000 பேருக்கு ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இறந்தே போயாச்சு, அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இங்க ஒருத்தர் இருக்காரு பக்கத்துல, அவரு இந்த வின்னர்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கல்ல, அது ஒரு கேரக்டர் ஒரு ஞாபகம் இருக்கா?
பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். ரொம்ப தைரியமா வருவார் உள்ள சட்டமன்றத்துக்கு, பயங்கர வீரப்பா வருவார், கோட்டு சுட்லாம் போட்டு வருவார். ஆனா வந்து என்னென்ன பண்ணாரு தெரியுமா? நம்முடைய மாநில உரிமைகள் ஒவ்வொன்றத்தையும் படிக்கிறதுக்கான அனைத்து வேலையும் பண்ணார். முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து ஆளுநர் ஜஸ்ட் போஸ்ட்மேன், தபால்காரன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நீ நியமிக்கப்பட்டவர், ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர். எங்க முதலமைச்சர் சொல்றத போய் அங்க போய் கொடுத்துட்டு வா. அங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து எங்க முதலமைச்சர் கொடு, அதுதான் வேலை. அவர் பேரு RN ரவி கிடையாது, RSS ரவி, சங்கி ரவி. ஆளுநர் உரையில நம்ம என்ன எழுதி கொடுக்குறோமோ, முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்கிறாரோ அதை படிக்க வேண்டியது மட்டும்தான் ஆளுநரோட வேலை. ஆனா இவர் என்ன பண்ணாரு? முதல் ஆளுநர் உரையில அம்பேத்கரோட பெயரை தவிர்த்துட்டார், பெரியாரோட பெயரை தவிர்த்துட்டார், சொல்ல மாட்டேன்றார், பெரியார் பேரை மறுத்துட்டாரு, பேரறிஞர் அண்ணாவோட பேரை தவிர்த்துட்டாரு, கலைஞரோட பெயரை தவிர்த்துட்டாரு. அவர் பாட்டு அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுறாரு. நம்ம தலைவர் எந்திரிச்சு மேதகு ஆளுநர் அவர்களே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட இந்த அசம்பிளியில சட்டசபையில ஏறாது. நான் சொல்றதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மக்கள் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, நான் சொல்றதுதான் அவை குறிப்பில் ஏறும் அப்படின்னு சொன்னோடனே துண்டக்கான துணியக்கான ஓடிவிட்டாங்க. எப்ப ஓடி போனாரே தெரியாது. அது மாயின்னு ஒரு படம் வரும், பார்த்துருப்பீங்கல்ல? வாமா மின்னல், வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அதே மாதிரிதான் ரெண்டாவது முறை என்ன பண்ணாரு? தமிழ்நாடுங்கிற பேரை மாத்தணும். நம்ம தமிழ்நாடுங்கிற பேரை வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் மாத்தி வச்சாங்க. அவர் என்ன சொன்னாரு? தமிழ்நாடுங்கிற பேரு தமிழ்நாடுங்கிற இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டை ஆள்றது அண்ணாதுரை அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு மாத்தினாரு. நம்முடைய பேரை எங்க அண்ணா அவர்கள் தமிழ்நாடுன்னு மாத்தினாரு. இவர் வந்து தமிழ்நாடுன்ற பேர் எனக்கு பிடிக்கல, அது என்ன எங்க தமிழ்நாடு, பேரை மாத்துங்க அப்படின்னாரு. அனைத்து கட்சியும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதிமுக மட்டும் வாயை திறக்கல. அனைத்து மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 2 நாள்ல ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, அப்படி சொல்லல, தமிழ்நாடு நல்லதா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ கடைசியா என்ன பண்ணாரு? இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்துட்டு தேசிய கீதம் மட்டும்தான் பாடணும், தமிழ் தாய் வாழ்த்து பாட தேவையில்லை அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லிட்டாரு. எங்களுக்கு தேசிய கீதம் முக்கியம்தான், ஆனா அதை விட எங்களுக்கு முக்கியம் எங்களுடைய தாய்மொழியா தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லி அன்னைக்கு மாயிதான் அன்னைக்கும் மின்னல் நாங்க எதிர்கட்சியில் உட்கார்ந்துருப்போம்ல, எங்களுக்கு அவர் எப்ப போறாருன்னே தெரியாது. நாங்க அவர் எப்ப போறாருன்னு எப்ப கண்டுபிடிப்போம்? அதிமுக காரன் எந்திரிச்சு உடனே ஓடுவான். அவன் அதிமுக காரன் எந்திரிச்சு உடனே ஓடுறதை பார்த்தா இவர் காண போயிடுவாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை வச்சு தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. 10 வருஷத்துல நிதி உரிமை, மொழி உரிமை, அனைத்து கல்வி உரிமை அனைத்தையும் இழந்திருக்கிறோம். இதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி மிக மிக முக்கியமான நாள். நான் இன்னைக்கு வந்திருக்கேன், பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கேன், நம்முடைய வாக்குறுதிலாம் சொல்லியிருக்கேன், நீங்க உள்வாங்கியிருக்கீங்க. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அக்கா அவர்களை 5 லட்சம் வாக்கு வித்தியாசம், மறக்க மாட்டேன், 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். நீங்க ஜெயிக்க வைக்கிறது தயாரா இருக்கீங்க. 4 லட்சமா? சரி 4 லட்சம், சரி 4 லட்சம். அப்ப 5 லட்சம் 5 லட்சம் வரதா? எவ்வளவு அதிகமா வாங்கணுமோ அந்த முயற்சி செய்யுங்க. நீங்க அத்தனை பேரும் பிரச்சாரம் நடத்துக்கு முடிவாயிட்டீங்க, ரெடி ஆயிட்டீங்க. அடுத்த 17 நாள் ஒவ்வொரு இதுதாம்மா மதுரையில 29 பைசாவும் பாதம் தாங்கியும் சேர்ந்து வச்ச ஒரே கல்லு, அதையும் புடிங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கல்ல காணும் தேடிட்டு இருக்கானுங்க. மருத்துவமனை இப்போ நான் சொல்லிட்டேன், இப்ப கல்ல காணும் தேடிட்டு இருக்கானுங்க. நான் சொல்லிட்டேன், நீ எப்ப மருத்துவமனை கட்டி முடிக்கிறியோ அப்போதான் நான் கல்ல திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். சரியா? இதெல்லாம் நம்ம மீட் எடுக்கணும்னா நீங்க அடுத்த 17 நாள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும்.
ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஸ்டார் படம், பெரிய ரிலீஸ் படம் வருதுன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுன்னா படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் வெறும் ட்ரெய்லர் தான், சரியா? மெயின் பிக்சர் யார் தெரியுமில்ல? வர்ற 17ஆம் தேதி மெயின் பிக்சர் தலைவர் அவர்கள் இங்க வராங்க, உங்களை எல்லாம் சந்திக்க போறாங்க, கருத்துக்களை சொல்லுவாங்க. திரு 29 பைசாவும் திரு பாலதாங்கி பழனிசாமியும் நாக்கப்புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி எல்லாம் நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த குடும்பத்துக்கு நான் பொறுப்பு, இந்த 2 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நாங்க 5 பேர் பொறுப்பு, நாங்க பாத்துக்கிறோம். இந்த பிரச்சாரத்தை ஏன் உதயசூரியன் சின்னத்துல ஏன் அக்காவுக்கு வந்து வாக்களிக்கணுங்கிற பொறுப்பை நீங்க எடுத்து இந்த பிரச்சாரத்தை நீங்க மேற்கொண்டு செய்யணும். செய்வீங்களா? வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? எத்தனாவது பிறந்த நாள்? 100 முடிஞ்சு 101வது பிறந்த நாள். சென்ற முறை 40 தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரியில 40 தொகுதியில 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை கலைஞருக்கு நாம இதை விட மிகப்பெரிய அன்பான ஆத்மார்த்தமான பரிசை கொடுக்க முடியுமா? 40க்கு 40 தொகுதி ஜெயிச்ச கலைஞருடைய காலடிகளை வச்சு நம்முடைய 2021 எப்படி அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியல் ஆட்சியை கொடுத்தோமோ அதே மாதிரி வர்ற தேர்தலில் அடிமைகளுடைய எஜமானர்களையும் விரட்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு விடியல் ஆட்சியை கொடுப்போம்னு கூறிக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் உரிமையா சொன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பெருமையா சொன்னா முத்தமணி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பு உதவி செய்வேன், நம்முடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.